பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன செய்தான்னா, கோயில் முன்னாடி வந்து என்ன செய்தான்னா, பிச்சை எடுக்கான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க வரக்கூடிய மக்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா, அந்த பிச்சைக்காரருக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1 ரூ. 2ன்னு போடுதாங்க. அவனுக்கு வந்து என்ன செய்யன்னா, அவனுக்கு வந்து போதுமான வருமானம் வந்து அந்த பிச்சை எடுக்கிறதுல வந்து இல்ல. அவன் என்ன செய்தான்னா, உடனே கடை வீதிக்கு போறான். அங்க போயிட்டு என்ன செய்தான்னா, ஒரு டாஸ்மார்க் முன்னாடி போய் என்ன செய்தான், உட்காருறான். உட்கார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க வரக்கூடிய அந்த மது பிரியர்கள் வந்து என்ன செய்தாங்கன்னா, அவருக்கு வந்து பிச்சைக்காரருக்கு வந்து ரூ. 10 ரூ. 20 போடுறாரு. அப்போ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃப்ரீயானது இலவசமா குவார்ட்டர் எல்லாமே அவருக்கு கிடைக்கும் மது. அத வாங்கி என்ன செய்து குடிக்காரு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, "கடவுளே இத்தன நாள் நீ இங்க தான் இருந்தியா? உன்னைய நம்பி நான் உன்னோட இடத்துக்குலாம் போனேன். ஆனா நீ இங்க தான் இருக்க" அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்களா, காசு தான் கடவுளாகும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பிச்சைக்காரன் ஏதோ கோயிலுக்கு போறான். ஆனா அங்க கடவுள் இல்லங்கான். அதே இது மது அருந்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வரான். அங்க மது பிரியர்கள் வந்து அதிகமான பணங்கள் குடுக்கறனால, உடனே "கடவுளே நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லலாம். இன்றைய உலகம் வந்து இப்படி தான் இருக்கு. நம்ம வந்து என்ன செய்தோம், எதிர்மறையா வந்து போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கேன். ஆனா அது சரியா தெரியல. நீங்க வந்து உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து யோசிச்சு பாருங்க.